பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆரம்பமாயிருச்சு. இன்னைக்கே ஷூட்டிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். விஜய் சேதுபதி அவர் வீட்டுக்குள்ள போய் சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கூட வெளியாகி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதோட அந்த ப்ரோமோவை கட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில வீடு இந்த முறை ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னும் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், நீங்களும் ரெடி ஆகிருங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர் அந்த ப்ரோமோல சொல்றாரு. சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு எப்பவும் சொல்ற மாதிரி தான் வீட்டை சுற்றி காமிச்சிட்டாரு விஜய் சேதுபதி அவரும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பாதி ஷூட்டிங் எடுத்துருவாங்க. அடுத்து நாளைக்கு பாதி போட்டியாளர்கள் வந்து வீட்டுக்குள்ள போறதெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த வகையில போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த டான்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட இன்னைக்கு எடுத்து முடிச்சிருவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இந்த முறை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடியே பழைய போட்டியாளர்களை வச்சு அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்க வச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியும் வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி ஒளிபரப்பாக போகுது. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பழைய போட்டியாளர்கள்ல ஒரு சிலர் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. ஆனா யார் வர போறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல் போட்டியாளர்களா யாரெல்லாம் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இனிமே சமூக வலைதள பக்கத்துல. அந்த வகையில விஜய் விஷால் அவரும் உறுதியான ஒரு போட்டியாளர், அடுத்து ஜாக்லின் அவங்களும் உறுதியான ஒரு போட்டியாளர், அடுத்து அன்சிதா அவங்களும் உறுதியான ஒரு போட்டியாளரா இருக்காங்க, சௌந்தர்யா நஞ்சுனன் அவங்களும் உறுதியான போட்டியாளரா இருக்காங்க, சாலின் ஜோயா அவங்களும் உறுதியான போட்டியாளரா இருக்காங்க, அடுத்து தர்ஷா குப்தா, சஞ்சனா, சுனிதா, நடிகர் அர்ணவ், நடிகர் அருண், நடிகர் சந்தோஷ் பிரதாப், அடுத்து நடிகர் கோகுல்நாத், தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர், அடுத்து நடிகர் தீபக், நடிகர் ரஞ்சித், நடிகை ஐஸ்வர்யா, அடுத்து சீரியல் நடிகை பவித்ரா, இவங்க எல்லாருமே போட்டியாளர்களா வீட்டுக்குள்ள போக போறாங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட் பார்த்திருந்தோம். அந்த வகையில போட்டியாளர்கள் லிஸ்ட் எல்லாம் உறுதி ஆயிருச்சு. இவங்க கூட பழைய போட்டியாளர்கள்லயும் ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ள போக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது எப்படியோ இந்த சீசன் ரொம்ப வித்தியாசமா பயங்கரமான சண்டையோட தான் இருக்க போகுது. ஏற்கனவே ரஞ்சித் அவர் வந்து கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல காதலுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. வெளியே நிறைய பேட்டி எல்லாம் அவர் கொடுக்கும் போது கூட அதுக்கு நிறையவே எதிர்ப்பு தெரிவிச்சு பேசியிருந்தாரு. அவரு காதல் மேல இவ்வளவு கோபத்துல இருக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் இல்லாம கண்டிப்பா இருக்காது. அதனால இன்னும் என்னெல்லாம் சர்ச்சைகள் பிரச்சனைகள் வர போகுது அப்படின்னு சொல்லி இப்பவே ரசிகர்கள் மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் நாள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிற வீட்டுக்குள்ள அடுத்தடுத்த நாட்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா வெடிக்க ஆரம்பிக்கும். பழைய போட்டியாளர்கள்ல யார் வீட்டுக்குள்ள போக போறாங்க என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ பிக் பாஸ் சீசன் 8 நினைச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்காக சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.